அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கு 2 வகையான சக்தி ஓட்டத்தை பார்க்க போகிறோம். ஒன்று பிரார்த்தனை. பிரார்த்தனை மூலமாக பெறக்கூடிய சக்தி ஓட்டம். இன்னொன்று பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை சக்தி. இது ரெண்டும் எப்படிப்பட்டது, ரெண்டுக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இல்லையா என்பதனைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல் விஷயம், பிரார்த்தனை என்றால் என்ன? அதாவது பிரார்த்தனை எப்போ நம்ம செய்ய ஆரம்பிப்போம்னா, ஒரு மிகப்பெரிய கஷ்டம், தீர்க்க முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்ற சூழ்நிலையில் நாம் பிரார்த்தனை செய்வோம். யாரை பார்த்து செய்வோம்? இறைவனிடம் கேட்போம். இறைவனிடம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை அல்லது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்த நீதிபதி ஒரு நபர், அவரிடம் வைக்கக்கூடிய விஷயம். இந்த 2 பேர்கிட்டையும் நாம் பிரார்த்திப்பது தான், கேட்பது தான் பிரார்த்தனை. அதாவது நமக்கு தேவையான ஒன்று கிடைத்தே ஆக வேண்டும், நல்லதே நடந்தாக வேண்டும் என்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது செய்யக்கூடிய செய்முறைக்கு பெயர் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை எப்படி செஞ்சால் பலன் அதிகம்? நீங்கள் என்ன செயல் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த செயலை உங்களுடைய புருவ மத்தியிலே வைத்து எந்த இறைவனிடம் நீங்கள் கோரிக்கை வைக்கிறீர்களோ அவரை நினைந்து உளப்பூர்வமாக, உண்மையாக, நேர்மையாக அவரிடம் நீங்கள் கோரிக்கையினை அவருடைய பாதத்திலே சரணாகதி செய்ய வேண்டும். அப்பா, இந்த பிரச்சனை எனக்குள்ளே இருக்குது, இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் முன்னது, உன்னை நம்பிதான் நான் இருக்கேன் என்று ஆழமாக உள்ள முருக, நெஞ்ச முருக அந்த பிரார்த்தனையை நீங்கள் வைப்பீர்களேயானால் அந்த சக்தி நிச்சயம் உங்களுக்கு உதவும். இந்த பிரார்த்தனை 2-3 வகைகள் இருக்குது. எப்படி தெரியுமா? தனி நபராக ஒருவர் பிரார்த்தனை செய்யலாம், அல்லது பலர் இணைந்து ஒரு செயல் நல்ல விதமாக நடக்க வேண்டும் ஒருவருக்கு என்று பிரார்த்தனை செய்யலாம். அதுக்கு கூட்டு பிரார்த்தனை என்று பொருள். இந்த கூட்டு பிரார்த்தனையில் இன்னொரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே கூட்டு பிரார்த்தனை மிக அதிகமான அற்புதமான பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அத்தனை நபர்களும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அந்த செயல் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தல். அப்பொழுது அந்த பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தியும் பலமும் இருக்கும். இதற்கு ஒரு உதாரணம் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் தமிழக முதல்வராக இருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு உடல்நலம் பாதிப்பு அடைந்து விடுகிறது. உடல்நலம் சரி செய்வதற்காக அவர் அப்போலோ மருத்துவமனையிலும் மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புரூக்ளின் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக சேர்க்கப்படுகின்றார். அந்த நிலையிலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும், உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் மக்களும் அல்லது அவரை அறிந்த அனைவரும் அவர் நலமடைய வேண்டும் என்று எந்த விதமான தன்னலமும் கருதாமல் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையினுடைய பலமும் மருத்துவத்தினுடைய பலமும் அவருடைய மன திடமும் அவரை மீண்டும் ஒரு மிகப்பெரிய சிறந்த ஆளுமை மிக்க, உடல்நலமிக்க மனிதராக மாற்றி மீண்டும் தமிழகத்திலே ஆட்சியிலே அமர்ந்து மிகச்சிறந்த மக்கள் சேவையினை செய்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்று சொன்னால், அதற்கு கூட்டு பிரார்த்தனை ஒரு மிக முக்கியமான காரணம் என்றால் அது மிகையாகாது. நண்பர்களே, இதுதான் பிரார்த்தனையினுடைய பலம். நீங்கள் ஒரு செயல் நல்ல விதமாக, சின்னதோ பெருசோ, முக்கியமானதோ அல்லது முக்கியமற்றதோ, அந்த செயல் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் பிரார்த்தனை வையுங்கள். இறைவன் உங்களுக்கு நல்லாசி வழங்குவான் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அடுத்ததாக பாசிட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னா நேர்மறை எண்ண சக்தி. நேர்மறை எண்ணங்களினுடைய சக்தி ஒருவருக்குள்ளே எப்படி ஏற்படும் என்று சொன்னால், ஒருவருக்குள்ளே எந்த விதமான எதிர்மறை சக்திகளையும் கொண்டு வராமல் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே கொண்டு வருகின்ற பொழுது அந்த நேர்மறை எண்ணங்கள் மிகுந்த சக்தி ஓட்டத்தினை அவருக்கு அளிக்கின்றது. அந்த சக்தி ஓட்டம் அவரை மிக தெளிவான முடிவெடுக்கக்கூடிய, தெளிவாக பேசக்கூடிய, தெளிவாக நடக்கக்கூடிய,
நல்ல மனிதராக, மாபெரும் மனிதராக அவரை உயர்த்துகிறது. உங்களுக்குள் அந்த நேர்மறை சக்தி எண்ணம் பரவுகின்ற பொழுது உங்களையும் வியாபித்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளிலும் அது வியாபித்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்மையை தரும். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை அங்கிருந்து விரட்டிவிடும். இதனால்தான் நீங்கள் தெய்வங்கள் குடியிருக்கின்ற ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு மன தெளிவு கிடைக்கின்றது. அதே போல ஞானிகள், சந்நியாசிகள் இருக்கின்ற பொழுது அல்லது சான்றோர்கள் நிறைந்திருக்கிற சபைக்கு செல்லுகின்ற பொழுது அல்லது சான்றோர் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் வெளியேறி நேர்மறை சக்தி உங்களுக்குள் வியாபித்து உங்களை நல்லவர்களாக, உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது என்றால் அது இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை சக்தி ஓட்டத்தினுடைய விளைவுதான் என்றால் அது மிகையாகாது. இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன? பிரார்த்தனைக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கும் என்று சொன்னால், பிரார்த்தனை என்பது நாம் விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்து அதற்காக வேண்டுதல் வைப்பது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்றால் உங்களுக்குள் தொடர்ந்து நேர்மறை எண்ண ஓட்டங்களை, நேர்மறை சக்திகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பது. அது தேவைப்படுகின்ற பிரார்த்தனை என்பது தேவைப்படுகின்ற பொழுது செய்வது. ஆனால் நேர்மறை எண்ண சக்தி ஓட்டம் என்பது, பாசிட்டிவ் எனர்ஜி என்பது எப்பொழுதும், எந்த நேரமும், எந்த நொடி பொழுதும், க்ஷணப்பொழுதும் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. ஆகவே நண்பர்களே, யாம் அறிந்த வகையிலே பிரார்த்தனைக்கும் நேர்மறை எண்ணத்திற்குமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற தகவல்களை பெறுவதற்கு சர்வம் யூடியூப் சேனலை, சர்வம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.